என்னது என் கண்ணு கீழெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஏன் கருப்பாகாது? தினம் பூஜை பூஜைன்னு காலையில சீக்கிரம் எழுந்தா ச்சே, ஐயோ என்னோட பியூட்டியை ஸ்பாயில் ஆயிடும் போல இருக்கே. இப்படியே போனா கடைசியில நான் சினிமால அண்ணி இல்ல அக்கா கேரக்டர் தான் நடிக்க போறேன். இல்ல இல்ல, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இப்பவே தூங்கிடுவோம். இந்த சமயத்துல தான் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சின்ன மருமகளே, அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? தூங்க போறியா? இல்ல இல்ல, அது அது நான் இந்த பில்லோ கவரை பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு அழகா இருக்குல்ல? உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரா? ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்காரு. என்ன, அவங்க எல்லாம் இங்க வராங்களா? அவங்க வரல, நாம தான் அங்க போக போறோம். இப்ப எதுக்கு? ஏன்னா உன்னோட சகோதரி ராதிகாவுக்கு நாளைக்கு கல்யாணம். கல்யாணமா? அவளுக்கு எப்படி அதுக்குள்ள கல்யாணம் ஏற்பாடாகும்? ஆச்சரியமா இருக்குல்ல? நாம எல்லாரும் நாளைக்கு கிளம்பி பிருந்தாவனம் போறோம். நல்ல வேளை, நாளைக்காவது 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, அங்க போனா பிரதீப்பையும் பார்க்கலாம். நல்ல சந்தர்ப்பம். தேவா, உங்ககிட்டயும் சொல்லிடுறேன், நாளைக்கு காலையில நம்ம பிருந்தாவனத்துக்கு போகணும். மாம், என்னால அங்க வர முடியாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இல்ல சாஸ்திரி, எல்லாரும் இல்லம்மா, என்னால வர முடியாது. நான் தான் நிறைய வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. நீங்க போயிட்டு வாங்க. இல்ல, அவர் பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்க. உனக்கு மனசு இருந்தா உன்னால வர முடியாதா என்ன? எல்லாமே வேணும்னு பண்ணு. ஆனா ஒண்ணு, போன் பண்ணி வர முடியலங்கிறத சொல்லு. இல்லைன்னா தப்பா நினைச்சுக்க போறாரு. புரியுதா? இத பத்தியா? ராதிகாவுக்கு முகூர்த்த புடவை வாங்கிட்டு வந்துட்டேன். ராதிகா, ராதிகா, இங்க பத்தியா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ராதிகா, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே போய் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? என்னோட 2 பொண்ணுக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு அப்பாவுக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க முடியும்? டோலியில தன்னோட பொண்ணு சந்தோஷமா உட்கார்ந்துட்டு போறத பார்க்கணும், அவ்வளவுதானே? இந்தா, இதை தவிர வேற ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட கீழே வாங்கி தர்றேன். அப்பா ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? அப்பா. என்னம்மா, என்ன வேணும் சொல்லு. ஆமாப்பா, நான் அதோ போன் அடிக்குது, யாருன்னு பாரு. நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ ஹலோ, ஹலோ. குடிங்க. யார் போனு? ஹலோ. அம்மா, நான் தேவா பேசுறேன். போன்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்ல 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 மாப்பிள்ள, ராதே ராதே. போன்ல எல்லாம் பிரச்சனை இல்ல. எல்லா பிரச்சனையும் இப்ப தீர போகுது. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாளைக்கு என்னால பிருந்தாவனத்துக்கு வர முடியாது. அதை சொல்றதுக்கு தான் இப்ப நான் ஃபோன் பண்ணேன். எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு. அதனால பரவாயில்ல மாப்பிள்ள.
அப்புறமா வர்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சரி, நிச்சயமா நான் ட்ரை பண்றேன். யாரும்மா ஃபோன் பண்ணாங்க? மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு கல்யாணத்துக்கு அவரால் வர முடியாதுன்னு சொன்னாரு. நிறைய வேலை பாக்கி இருக்கான் டெல்லியில. எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். அம்மாடி ராதிகா, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உன்னை நான் மனக்கோலத்துல பார்க்க போறேன். ராதிகா, என்னாச்சுமா உனக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு தெரியும், ஏதோ ஒரு பிரச்சனை உன் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை என்கிட்ட சொல்றதுல தப்பு இல்லைன்னா தைரியமா சொல்லுமா. ராதிகா, அம்மாடி ராதிகா, நான் உனக்கு ஆறுதலா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ள இருந்து வர்றதுமா. எந்த விஷயத்தையும் மற்றவங்கள்ட்ட சொன்னா மனசு பாரம் குறையும். நான் உன்னோட அப்பா அம்மா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மனம் விட்டு பேசு. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். அந்த பாரத்தை என்னால் உன் மனசுல இருந்து எடுக்கவும் முடியும். அந்த மாதிரி எதுவும் சொல்லாம நீ இந்த மாதிரி இருந்தா அதுவும் எனக்கு கஷ்டம் தானம்மா. சரி, பரவாயில்ல, விடு. அப்படியே நீ என்கிட்ட சொல்ல விரும்பலனாலும் உன்னோட 2 கண்ணையும் மூடிக்கிட்டு உனக்குள்ள நீயே அந்த பிரச்சனையை பத்தி யோசனை பண்ணிப்பாரு. நிச்சயமா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும். உன்னோட மனசாட்சியே உனக்கு ஒரு வழியை சொல்லும். எதை நீ செய்யலான்னு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும். எதையும் முடிவு பண்றது நம்ம மனசு தானம்மா. நம்ம மனசாட்சி எப்பவுமே நமக்கு நல்லது தான் செய்யும். அது நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அப்படி உன்னோட மனசாட்சியை அனுமதிக்கலன்னா அந்த மனசாட்சியை நீ மீறாத. அந்த காரியத்தை நீ என்னைக்கும் செய்யாத. ஏன்னா எப்பவும் மனசாட்சியை மீறி எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. உன்னை நான் இதே மாதிரி துக்கமா பார்த்தா நிச்சயமா என்னால நிம்மதியா இருக்க முடியாதுமா. ஏன் இப்படி அப்பப்ப என் நினைவுல வந்து என்ன துன்புறுத்துற? எதுக்காக என் வாழ்க்கையில நீ குறுக்க வந்த? ஏற்கனவே கல்யாணம் ஆன நீ எதுக்காக என் கண்ணுல பட்டு ஏன் எதைத்த நொறுக்குன? ஏன்? நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பொண்ணுக்கு நானா எங்க போய் தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா கிடைச்சிருக்க மாட்டாரு. சாஸ்திரிகள் எல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
महावीर जत्रा எதையும் முடிவு பண்றது நம்ம மனசு தானமா. நம்ம மனசாட்சி எப்பவுமே நமக்கு நல்லதுதான் செய்யும். அது நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அப்படி உன்னோட மனசாட்சியை அனுமதிக்கலன்னா அந்த மனசாட்சியை நீ மீறாத. அந்த காரியத்தை நீ என்னைக்கும் செய்யாத. அந்த கல்யாணம் ஆன பொண்ணு தான் அதை எப்படி பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கா? உன்னோட சிநேகிதி தன்னோட பத்தினி தர்மத்தை காப்பாத்த மறந்துட்டா. அவ அனாவசியமா பாவத்துக்கு ஆளாயிட்டா. இந்த உலகத்துல எந்தெந்த காரியத்தை எப்படி எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு. இப்போ உன்னோட சிநேகிதி குடும்பம் தன்னோட சத்தியத்தை மீறி இருக்கு. தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ எப்படி இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? அந்த கல்யாணம் ஆன பொண்ணு தான் அதை எப்படி பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கா? உன்னோட சிநேகிதி தன்னோட பத்தினி தர்மத்தை காப்பாத்த மறந்துட்டா. அவ அனாவசியமா பாவத்துக்கு ஆளாயிட்டா. வேண்டாம், நிறுத்துங்க. என்னால இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இது தர்மம் இல்ல. மறுபடியும் உளர ஆரம்பிச்சிட்டியா? இந்த பொண்ணு ஏன் அப்பவே இப்படி பண்ற? அம்மா கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்ற? ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னம்மா சொல்ற நீ? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பயந்துகிட்டு வாய்க்கு வந்தபடி வளர்றாங்க. விளையாட்டு எது உண்மை எதுன்னு இன்னும் தெரியல பாரு அவளுக்கு. உட்காரு ராதிகா, உட்காரு. உட்காரு ராதிகா, உட்காரு. இல்லம்மா,
அவ என்ன சொல்றான்னு நான் கேட்கணும். பேருக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கோவில்ல கல்யாணம் ஆனதை நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதான் வேற ஒன்றும் இல்லை. ராதிகா, உங்ககிட்ட தான் நான் கேட்கிறேன். எனக்கு இந்த கல்யாணம் நடந்தா அது தர்மம் ஆகாதுப்பா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த கல்யாணம் நடந்தா அது தர்மம் ஆகாதுப்பா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு கூட? கண்ணனோட கண்ணனோட என்னது? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் புரிஞ்சுதான் பேசுறேன்ப்பா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஏற்கனவே கல்யாணம் ஆனா இன்னொருத்தர் மறுபடியும் கல்யாணம் செஞ்சா அதுக்கப்புறம் என் மனசாட்சி என்ன வாழ விடாம கொன்னுடும்பா. இது என்ன நானே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். என் கண்ணனை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தரோட எப்படி வாழ்வேன்? என் மனசுக்கு தெரியும்பா நான் கல்யாணமானவன்னு. பாத்தல்லப்பா, இப்படி அவமானப்படுறதுக்கு தான் இந்த பொண்ணு வேணும்னு கேட்டியா? இந்த பொண்ணு தேவையில்லாம நம்மள பைத்தியமாக்கிட்டா பாத்தியாப்பா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவளுக்கு. வாங்க போலாம். அம்மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு வேற எதையாவது பேசுறாங்க. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் கூட்டிட்டு போய் என்னன்னு கேட்டுட்டு போறேன். வாடி உள்ள வா. அம்மா சொல்றது சரிதான். அவங்க பேசி முடிக்கட்டும், கல்யாணம் நிச்சயம் நடக்கும். கொஞ்ச நேரம் பொறுக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. அவ ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கா. உங்ககிட்ட நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாடி திருடி, இன்னைக்கு உன்னை என்ன பண்றப்ப? உக்காரு உக்காரு. எவ்வளவு திமிரு பாத்தியா திருடிக்கு. எல்லாருக்கும் முன்னால மூக்க அறுக்கிற மாதிரி பண்ணிட்டாளே. எத்தனை தடவை புரியுற மாதிரி சொன்னாலும் புரியாதாடி உனக்கு? நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் இந்த வீட்டுல எல்லாருக்குமே நிம்மதி. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. ராதிகா வேணும்னே இதை பண்ணல. உடனே வந்துடுவிய. நீயே பேசு, நீயே பேசியே அவளுக்கு என்னன்னு புரிய வை. பேசு. ராதிகா, ராதிகா, அம்மாடி, நீ இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணுமா? எங்களுக்காக மட்டும் இல்ல, உனக்காகவாவது இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க. உன்னோட வாழ்க்கையை பத்தி இப்பவாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்களை பத்தி எல்லாம் மறந்துடுமா. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். என்னால நடந்ததை மறக்க முடியலம்மா. உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி நடக்கணும்னு தான்மா நானும் மனசார ஆசைப்படுறேன். ஆனா இந்த கல்யாணம் வேண்டாம்மா. இது கல்யாணம் இல்ல, இது பாவம்மா. நல்ல மாப்பிள்ள, நல்ல குடும்பம். இந்த கல்யாணம் எப்படி பாவமாகும் ராதிகா? அட, உனக்கு ஒண்ணும் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில எல்லாமே மாறி போயிடும். அன்னைக்கு அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? இப்படி ஒரு விஷயம் நடந்தா அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே இல்லைன்னு சொன்னாருல்ல. அம்மா, அம்மா எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு
உங்களையும் அப்பாவையும் பாவத்துக்கு ஆளாக்க விரும்பலம்மா. என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க நீ? பாவம், தப்பு, அதர்மம், அநியாயம் இது எல்லாத்தையும் காரணமா காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்த நினைக்கிற. ஏன் ஏன் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்கவா? நான் அப்படி கனவுல கூட நினைச்சதில்ல விஷாக்கா. நான் என் வாழ்க்கையில செய்யறது எல்லாமே அப்பா அம்மா சந்தோஷத்துக்காகத்தான். ஏன்னா அவங்களால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவங்க என்னை எப்பவும் தர்மத்தோட வழியில தான் நடக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே என்ன அதர்மத்தோட வழியில போக சொன்னா நான் எப்படிமா போவேன்? இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்னால அதர்ம வழியில போக முடியாதுமா. வாய மூடு. தர்ம அதர்மத்தை பத்தி பேச வந்துட்ட. நீ என்னதான் பேசி மழுப்பினாலும் இந்த கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டேன். வேண்டாம் பாட்டிமா, என்ன வற்புறுத்தாதீங்க. என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க பாட்டிமா. நீ வழிக்கு வரமாட்டல்ல? ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை நீ விஷாகா சந்தோஷமான வாழ்க்கையில குறுக்க நின்ன அப்புறம் நான் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல பாட்டிமா, நான் வாக்கு கொடுக்கிறேன். நான் விஷாக்காவோட கல்யாண வாழ்க்கையில கண்டிப்பா குறுக்க வர மாட்டேன். என்ன நம்புங்க.